இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தாவேக தலைவரும் நடிகருமான விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி செங்கல்பட்டு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு விசாரணை ஏப்ரல் 20 விசாரணைக்கு வர உள்ளது. விஜய் மற்றும் அவரது மனைவி வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களின் திருமணம் சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் வருகிறது. விவாகரத்து கோருவதற்கான காரணமாக சங்கீதா கூறுவது என்ன? எந்தெந்த சட்ட பிரிவுகளின் கீழ் விஜய் மீது சங்கீதா குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்? இந்த விவகாரத்தில் சட்டம் என்ன சொல்கிறது என்பது பற்றி பிரபல வழக்கறிஞர் சண்முகம் விளக்கமளித்துள்ளார். தற்பொழுது ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்படுகிறது. கேரளா எடுத்துக்கொண்டால் அங்கு 2 கட்சிகள் மிகவும் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒன்று கம்யூனிஸ்ட், மற்றொன்று காங்கிரஸ். மாறி மாறி ஆட்சிக்கு வருவாங்க. தமிழ்நாட்டில் டிஎம்கே, ஏடிஎம்கே இதுதான் வழக்கமாக இருந்தது. ஆனால் சமீபத்தில் ஒரு கட்சி தாவேகா பரபரப்பாக இந்த 2 கட்சிகளுக்கும் டஃப்பாக கொடுக்க அளவில் இவங்க வந்தார்கள். இளைஞர்களை கவர்ந்தார்கள். அதனது ஃபவுண்டரும் தலைவரும் பிரபலமான நடிகருமான திரு விஜய் அவர்கள் மீது அவரது மனைவி திருமதி சங்கீதா அவர்கள் ஒரு வழக்கை குடும்ப நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார்கள். அது பரபரப்பாக இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது அந்த வழக்கு. ஏனென்றால் இன்று அவர் ஒரு பிரபலமான நடிகர் என்பதையும் விட ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவரின் குடும்பத்தில் ஒரு சலசலப்பு. அது என்ன? 1999 சங்கீதாவுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இந்த அம்மா லண்டனை சேர்ந்தவர்கள், ஹிந்து. திரு விஜய் அவர்கள் கிறிஸ்தவர். 2 பேரும் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் 1919. இந்த திருமணம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் தான் வரும். இந்தியாவில் மேரேஜ், டைவர்ஸ், குழந்தை சம்பந்தமான விஷயங்கள், சொத்து, இந்த 4ம் மத ரீதியாக சட்டங்கள் உள்ளது. கிரிமினல் அனைவருக்கும் கிரிமினல் லா பொதுவானது. ஆனால் அதர் தென் கிரிமினல் ஆஸ்பெக்ட் சிவில் சைடுன்னு வந்தால் 4ம் அவர்கள் மதத்துக்கு உட்பட்டது. ஒரு மதத்தை சார்ந்தவர் வேறு மதத்தவரை திருமணம் செய்யும் பொழுது அது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 அதுக்குள்ளே போயிடுது. ஸோ இவர்கள் அந்த திருமண பந்தத்தில் தான் இணைகிறாங்க. இந்து திருமண சட்டத்துக்கும் மற்றதுக்கும் என்ன விஷயம்னா, இந்து திருமண சட்டத்தில் தாலி கட்டுனா அது திருமணம் ஆகாது. சப்தபதிங்கிற 7 ஸ்டெப்பு அக்னி பகவான் முன்பு சுற்றி வந்தால் மட்டும்தான் திருமணம் நடந்ததாக சட்டமும் சொல்கிறது, சுப்ரீம் கோர்ட்டும் சொல்கிறது. ஸ்பெஷல் இதை என்ன பண்ணுவாங்க, ஹிந்து திருமணம் இதில் கோயிலில் முடிஞ்ச உடனே அப்படியே பதிவு செய்வாங்க. அங்கே சப்ரிஜிஸ்ட்ரார் ரிஜிஸ்டரிங் ஆஃபீஸராக வருவார். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் அந்த சப்ரிஜிஸ்ட்ரார் மேரேஜ் ஆஃபீஸராகவே வந்துருந்தார். அவர் திருமணம் வெவ்வேறு மதத்திற்கு உள்ளவங்க திருமணம் செய்வதற்கு மனு கொடுக்க சமயம் அதில் யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு பப்ளிக் பிளேஸில் அவங்க போடுவாங்க. 30 days அப்ஜெக்ஷன் இருக்கா இல்லையான்னு கேட்டு தான் திருமணம் செய்வார். அப்படி இருக்க சமயம் இங்கே திருமதி சங்கீதா அவர்கள் ஹிந்து, திரு விஜய் அவர்கள் கிறிஸ்தவர். ஸோ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் திருமணம் நடந்திருக்கிறதுனால இங்கே டைவர்ஸும் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் தான் வரும் 1954. அதில் தான் திருமதி சங்கீதா அவர்களும் தாக்கல் செய்திருக்காங்க. அவங்க இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். வெஸ்டர்ன் லாவுக்கும் இந்தியாவில் உள்ள லாவுக்கும் 2 பெரிய வித்தியாசம் என்னென்னா, வெஸ்டர்ன் லாவில் விவாகரத்து கோரக்கூடியவர்கள் எந்த காரணத்தையும் சொல்ல வேண்டியதில்லை. மொத்த சொத்தில் பாதி கொடுத்துட்டா போதும், டைவர்ஸ் கிராண்ட் பண்ணிடுவாங்க. இந்தியாவில் திருமணம் என்பது புனிதமானதுங்கிறாங்க, சாக்ரமெண்டல். அப்போது ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இந்துக்களாக இருந்தாலும், இஸ்லாமியராக இருந்தாலும் ஒரு காரணத்தை சொல்லணும். சட்டத்தில் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.
அப்போது சங்கீதா வந்து என்ன காரணங்கள் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செய்திகள் எப்படி நமக்கு புரிஞ்சிக்க முடியுதுன்னா, அவங்க ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் செக்ஷன் 27 சப்கிளாஸ் 1ல் சப்கிளாஸ் ஏ ஒரு செக்ஷனை சொல்கிறாங்க. ரெண்டாவது இதே செக்ஷன் 27 சப்கிளாஸ் 1B ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு சப்கிளாஸ் சி சொல்கிறாங்க. செக்ஷன் 36 அதே ஆக்டில் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 37ன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் அதில் வருது. இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் 27 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாலண்டரி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வித் எனி பர்சன் அதர் தென் ஸ்பௌஸ்ங்கிறது அதில் வருது. அப்போ அடல்ட்ரி கிரவுண்ட் ஆயிடுது. இந்த செக்ஷன் 27 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 வருடம் டெசர்ட் பண்ணியிருந்தால், டெசர்டட்னா பிரிந்து இருந்தால் அந்த செக்ஷன். அடுத்தது இந்த சப்கிளாஸ் டி சொல்கிறாங்க பாருங்கள், அது என்னென்னா குருவாலிட்டி, கொடுமைப்படுத்துதல். இதுதான் செக்ஷன் 36 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடைக்கால ஜீவனம்சம். இந்த வழக்கு முடியுது வரைக்கும் இடைக்கால ஜீவனம்சம் கேட்குறாங்க. 37ல் நிரந்தர ஜீவனம்சம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க மனு. இது டைவர்ஸே 2 வகையான டைவர்ஸ் வரும். ஒன்று கண்டஸ்ட் டைவர்ஸ், இன்னொன்று மியூச்சுவல் டைவர்ஸ். மியூச்சுவல் டைவர்ஸில் மனைவி கணவனை குற்றப்படுத்த மாட்டாங்க, கணவன் மனைவியை குற்றப்படுத்த மாட்டாங்க. அதில் எந்த காரணங்களும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் கண்டஸ்ட் டைவர்ஸ், இப்போது திருமதி சங்கீதா திரு விஜய் மீது ஃபைல் பண்ணியிருக்குது கண்டஸ்ட் டைவர்ஸ். அப்போ குறிப்பிட்ட இந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் விவாதத்து வேண்டும் என்று கேட்கும் பொழுது அதை நிரூபிக்க வேண்டிய கடமை திருமதி சங்கீதாவை சார்ந்தது. ஸோ அவர் எதெல்லாம் நிரூபிக்கணும்? செக்ஷன் 27 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏயில் சொல்கிறாங்களே, மனைவியை விட்டு வேறு ஒருவருடன் உடல் ரீதியான தொடர்பை ஏற்படுத்தி உள்ளார் எதிர்மனுதாரர். இங்கே எதிர்மனுதாரங்கிறது விஜய். அதை நிரூபிக்க வேண்டிய கடமை திருமதி சங்கீதாவுக்கு இருக்குது. அடுத்தது அவர் என்ன சொல்கிறாங்க, அடுத்த செக்ஷன் 2 வருடம் பிரிந்து இருப்பது, அதையும் அவர் நிரூபிக்க வேணும். 3வது அதில் ஒரு செக்ஷன் சொல்கிறாங்க சி சப்கிளாஸு, கொடுமைப்படுத்துதல். இங்கே கொடுமைப்படுத்துதல்ங்கிறது ஃபிசிக்கல் குருவாலிட்டி, மென்டல் குருவாலிட்டி, 2 விஷயங்கள் வருது. அதையும் அவர் நிரூபிக்க வேண்டும். ஃபிசிக்கல் குருவாலிட்டி நமக்கு தெரியும், அடிக்கிறது, உதைக்கிறது, இது போன்ற உடல் ரீதியானது. மென்டல் குருவாலிட்டி, கணவன் மனைவியுடன் குடும்ப நடத்த வர மறுத்தால் அதை கொடுமைப்படுத்தல், மன ரீதியான கொடுமைப்படுத்தல்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. அப்போ இவங்க பிரிஞ்சிருக்காங்க. மற்ற செக்ஷன் அட்ராக்ட் ஆகலைனாலும் ஒரு செக்ஷன் அட்ராக்ட் ஆனாலும் ஷீ இஸ் என்டைட்டில் ஃபார் டைவர்ஸ். ஆனால் இதெல்லாம் நிரூபிக்க வேண்டிய கடமை திருமதி சங்கீதா அவர்களுக்கு இருக்குது. சரி, இது போட்ட உடனே நம்பராகி விவாதத்தை கொடுத்துருவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. குடும்ப நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் விவாதத்து கேட்கக்கூடிய எல்லா வழக்கிலையும் 3 வாய்தா கவுன்சிலிங் போடுவாங்க. என்ன, ஏன் நீங்கள் சேர்ந்து வாழக்கூடாது? அங்கே ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க. அவங்க கவுன்சிலரு சொல்லுவாங்க, இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க கணவன் மனைவிக்கு. ஸோ அதுக்கு பிறகு 3 வாய்தாவும் கவுன்சிலிங் முடியலைன்னா இந்த வழக்கு திருப்பியும் நீதிமன்றத்துக்கு வரும். அங்கே திருமதி சங்கீதா அவர்கள் தனது முதன்மை வாக்குமூலத்தை எவிடன்ஸ் பாக்ஸில் கொடுப்பாங்க. அவரை திரு விஜய் அவர்கள் குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. வேறு சாட்சிகள் ப்ரொடியூஸ் பண்ணால் அவங்களையும் விசாரணை, குறுக்கு விசாரணை. அதுக்கு பிறகு விஜய் தரப்பில் சீஃப் அண்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன், அதுக்கு ஃபர்தர் விட்னஸ், ஆர்கியூமெண்ட், ஜட்ஜ்மெண்ட். ஸோ இது ஒரு லெங்க்தி ப்ராசஸ். இந்த வழக்கு நடக்கும் சமயம் மிடில் இவர்களுக்குள்ள சமரசம் நடந்து சேர்ந்து வாழலாம், அல்லது மியூச்சுவல் டைவர்ஸ் போவதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை விட்ரா பண்ணிவிட்டு மியூச்சுவலுக்கு போயிடலாம். இது ஒரு என்ன நடக்கிறது என்பதை காத்திருந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது, இதை பொறுத்த வரைக்கும் இன்று விவாதத்து என்பது பெருகிவிட்டது. ஆரம்பத்தில் ஒரு சிவில் நீதிமன்றத்தில் எல்லா வழக்கைவிடும் ஒரு வழக்காக இருந்த விவாதத்து என்பது இன்று பஸ்டாகி குடும்ப நீதிமன்றங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு நீதிமன்றம் என்பதை விட 2 நீதிமன்றங்கள் வந்து விட்டது.
மദ്ராஸில் 11 நீதிமன்றங்களுக்கு மேல் குடும்ப நீதிமன்றங்கள் இருக்கிறது. வழக்குகள் சிவில் கிரிமினல் வழக்குகளை விட மிக அதிக அளவில் தாக்கல் செய்யக்கூடிய வழக்காக இது பெருகிக் கொண்டே செல்கிறது. திருமணம் என்பது ஒரு புனிதமானது. திருமணத்தின் ஆரம்பத்தில் பெரும் எதிர்பார்ப்புடன் ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக இணைகிறார்கள். அப்பொழுது இது ஒரு மேரேஜுங்கிறது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் தான், ஒரு ஜுவல் பாக்ஸ் மாதிரி நினச்சிக்கிடுங்க. இந்த ஜுவல் பாக்ஸில் கணவனும் மனைவியும் பல எதிர்பார்ப்போடு இணைகிறார்கள். அதில் டைமண்ட் இருக்குது, தங்கம் இருக்குது, வைரம் வைடூரியங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. என்னது? லவ், ரொமான்ஸ், இன்டிமெசி, கம்பேனியன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், அண்டர்ஸ்டாண்டிங், சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு நினச்சிட்டு வராங்க. ஆனால் உண்மையில் இந்த ஜுவல் பாக்ஸுங்கிறது எம்டியாக தான் இருக்கும். நம்ம மறந்துடக்கூடாது. இதில் அந்த கணவனும் மனைவியும் அன்பு, பாசம் இவைகளை அதில் போட வேண்டும். போட்டால் தான் இந்த கரண்டி, வாழ்க்கைங்கிற கரண்டியில் நம்ம எடுக்க வரும். நமக்கு போட்டால் தான் எடுக்க முடியும். போடலைன்னா கரண்டி எம்டியாக தான் இருக்கும். ஏன்னா பெட்டியில் ஒன்றும் இல்லைன்னா, பானையில் ஒன்றும் இல்லைன்னா கரண்டியில் ஒன்றும் இருக்காது. அப்போது கணவன் மனைவிங்கிற 2 பேருக்கும் பொறுப்புகள் இருக்குது. அப்பொழுது மட்டும்தான் இதில் இந்த குடும்பங்கிற இந்த ஒரு லிவிங் ஆர்கனிசம் உருவாகும். வாழ்க்கைங்கிறது ஒரு கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் கிடையாது. 2 பேர் விட்டு கொடுத்து போகும். உலகத்தில் பெர்ஃபெக்ட் மேரேஜுங்கிறது எதுவுமே கிடையாது. 2 imperfect people who refuse to give up on each other is perfect marriage. இதை நம்ம பல பேர் மறந்துடுறோம். பைபிளில் ஒரு வாசகங்கள் சொல்லுவாங்க, எபேசியன்ஸ் 5:23. ஹஸ்பண்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஆஸ் கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். அர்த்தம், கடவுளுக்கு இணையா ஹஸ்பண்டை சொல்லுது பைபிள். அப்போது கடவுளுக்கு இணையாக இருக்கக்கூடிய அந்த ஹஸ்பண்டு எப்படி நடந்துக்கணும்? சுய கட்டுப்பாடு, பொறுமை, அர்ப்பணிப்பு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் குடும்பத் தலைவனாக இருக்க முடியும். அதனால தானே சொல்கிறாங்க எபேசியன்ஸ் 5:23, ஹஸ்பண்ட் இஸ் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஆஸ் கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். அப்போது கடவுளுக்கு இணையாக ஹஸ்பண்டை சொல்ல சமயம் அப்போ எந்த அளவுக்கு பொறுப்பாக நடந்துக்கணும் பார்ப்போம்.